காலை நேரங்களில மாலை நேரங்களிலும் நாம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அல்லது ஹை க்ரோயிங் பிசினஸ் வெற்றியாய் துரத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு ஹை ரசல் வரல. முதலில எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கிறார்கள், செலஸ் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மெதுவாக வளர்ச்சி குறைகிறது, லாபம் உயரவில்லை, தெளிவு மங்குகிறது. நீங்கள் தேடுகிறீர்கள், ரிசர்ச் செய்கிறீர்கள், இருந்தும் இன்னும் தெரியவில்லை எப்படி அதிக பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை அடைவது அல்லது உங்கள் பிசினஸை விரிவுபடுத்துவது என்று. இது உங்களுக்கு ஃபெமிலியராக இருந்தால் நீங்கள் தனியாக இல்லை. பெரும்பாலான ஸ்டார்ட் அப்கள் இந்த முக்கியமான ஸ்டெப்ஸை மிஸ் செய்கிறார்கள். அவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவை. இன்று நான் 7 ரகசியங்களை பகிர்கிறேன். ஸ்டார்ட் அப்கள் பெரும்பாலும் மறந்துவிடுகின்றன. இவற்றை கவனமாக பின்பற்றினால் உங்கள் வளர்ச்சியையும் லாபத்தையும் மாற்ற முடியும். நம்பர் 1, உங்க ஆன்லைன் பிரசன்ஸ். அது ப்ராடக்ட்ஸ் விட பெரியது. நிறைய ஸ்டார்ட் அப்கள் நினைக்கிறாங்க, எங்க ப்ராடக்ட் ஆன்லைன்ல இருக்கா போதும் என்று. ஆனா அது போதாது. உங்க ஆன்லைன் பிரசன்ஸ் என்பது வெறும் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்றதுக்காக மட்டுமல்ல. அது உங்க பிசினஸ் உண்மையில என்ன செய்கிறது மற்றும் எப்படி மக்களுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணுது என்பதை உணர வைக்கணும். உதாரணமாக ஜோஹோ அல்லது ஃப்ரெஷர்ஸ் ஹைரிங் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி நிறுவனங்களை பாருங்க. அவர்கள் சேவைகள் மட்டும் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. அதோட புதிய ஹிரஸ் அப்டேட்ஸ், இலவச கோர்ஸ்கள் அல்லது வேல்யூஏபிள் ரிசோர்ஸ்கள் கொடுத்து மக்களுக்கு பயன் சேர்க்கிறாங்க. இப்படி செய்வது என்கேஜ்மெண்டை ஊக்குவிக்கும், ட்ரஸ்ட் வளர்க்கும், மேலும் மக்கள் உங்களை நினைவில் வைக்க வைக்கும். ஒரு சிம்பிள் அண்ட் ப்ரொஃபஷனல் வெப்சைட், ஆக்டிவ் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் மற்றும் கன்சிஸ்டன்ட் அப்டேட்ஸ், இவைகள் பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ்க்கு உங்க வேல்யூவை காண்பிக்கும். அதனாலே அவர்கள் உங்களை நம்பத் தொடங்குவாங்க. நம்பர் 2, பில்ட் அ மெமரபிள் பிராண்ட் ஐடென்டிட்டி. உங்கள் ஆடியன்ஸோட எமோஷனல் கனெக்ஷனை உருவாக்குங்க. மக்கள் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாம எமோஷன்ஸோட கனெக்ட் ஆறாங்க. அதனால உங்கள் பிராண்ட் ஒரு பழக்கமான உணர்வையும் ஒரு உணர்வு ரீதியான ஒத்திசைவையும் உருவாக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, டேரி மில்க். அவர்கள் தன்னோட மெசேஜிங்ல லவ் யூஸ் பண்ணி மக்களை ஆழமா உணர வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கூட உண்மையான ஸ்டோரிஸ், அவங்களுக்கு முக்கியமான கேஸ்கள் அல்லது ஆடியன்ஸுக்கு ரிசானன்ஸ் ஆகும் வேல்யூஸை ஷேர் பண்ணி எமோஷனலி கனெக்ட் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் நைக்கி. அவர்களின் டேக்லைன் ஜஸ்ட் டு இட். இது வெறும் ஷூஸ் பத்தி இல்ல, இது மோட்டிவேஷன் பத்தி. அதனால எமோஷனல் கனெக்ஷன்ஸ் தான் மக்கள் உங்கள் பிசினஸை நினைவில் வைக்கவும் மீண்டும் மீண்டும் விருப்பத்தோட என்கேஜ் பண்ணவும் உதவுது. நம்பர் 3, ஷோ சோஷியல் ப்ரூஃப். அது ஃபீட்பேக் விட பெரியது. வாடிக்கையாளர்கள் சோஷியல் ப்ரூஃபை நம்புகிறார்கள். ஆனா அது வெறும் ஃபீட்பேக் காட்டுவது மட்டும் அல்ல. அது நீங்கள் உங்கள் கிளையண்ட்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் இருவரையும் எப்படி நடத்துகிறீர்கள் அதை காட்டுவது பற்றியது. உள் குரூப் மீட்டிங்ஸ்ல பிஹைண்ட் த சீன்ஸ் எம்ப்ளாயி ஸ்டோரிஸ் அல்லது நீங்கள் எப்படி டிஸ்கவுண்ட்ஸ் வழங்குகிறீர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை கவனிக்கிறீர்கள் என்பதை பகிர்வது அது ஆத்தென்டிசிட்டி வெளிப்படுத்துது. மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களும் மோட்டிவேட்டட் எம்ப்ளாயீஸும் இயல்பாகவே பொட்டென்ஷியல் கிளையண்ட்ஸ் ஈர்க்கிறார்கள். மக்கள் உங்கள் நிறுவனம் சம்பந்தப்பட்ட அனைவரையும் மதிக்கிறது, மதிப்பளிக்கிறது என்பதை பார்க்கும்போது அவர்கள் உங்கள் பிராண்டை நம்பி என்கேஜ் பண்ண அதிக வாய்ப்புள்ளது. நம்பர் 4, ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் சேனல்ஸில் கன்சிஸ்டன்ட் மார்க்கெட்டிங். நிறைய ஸ்டார்ட் அப்கள் உடனடி ரிசல்ட்டுக்காக ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கை மட்டுமே நம்புறாங்க. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நீண்ட காலத்தில் நம்பகத்தன்மையும் அங்கீகாரமும் உருவாக்குது. உதாரணமாக, உங்கள் ஸ்டார்ட் அப் மேட்ரிமோனி சேவைகளுடன் தொடர்புடையதாக இருந்தால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் சாத்தியமான வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் மிகப்பெரிய வழி. இமெயில் கேம்பெயின்ஸ், சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் அல்லது இன்ஃப்ளூயன்சர்ஸுடன் கொலாபரேஷன்ஸ், இவைகள் எல்லாம் சேர்ந்து உங்கள் ஆடியன்ஸ் உங்களை தொடர்ந்து பார்க்க, உங்கள் பிராண்டை நினைவில் வைக்க உதவுகின்றன. அதனால கன்சிஸ்டன்ட் ஆகவும் நன்கு திட்டமிடப்பட்ட கேம்பெயின்ஸை நடத்துவது
உங்கள் பிசினஸை நம்பகமானதும் நம்பத்தகுந்ததுமான ஒரு பிராண்டாக மாற்றும். நம்பர் 5, எக்ஸ்பேண்ட் யூர் ரீச் ஸ்மார்ட்டி. நெட்வொர்க்கிங் மற்றும் பார்ட்னர்ஷிப்ஸ் மிகவும் முக்கியமானவை. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் டிஜிட்டல் பிரசன்ஸையும் ஹாப்பி கஸ்டமர்ஸையும் வைத்திருந்தாலும் கூட, நெட்வொர்க்கிங் தான் உங்கள் பிசினஸ் வளர்க்கும் முக்கியமான வழிகளில் ஒன்றாகும். கொலாபரேஷன், பார்ட்னர்ஷிப்ஸ் மற்றும் டீல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் செய்வது உங்கள் ரீச்சை பெரிதாக அதிகரிக்க உதவும். எடுத்துக்காட்டாக, ஒரு ஃபார்மசி ஸ்டார்ட் அப் ஹாஸ்பிட்டல்ஸுடன் கொலாபரேட் பண்ணினா என்ன ஆகும் தெரியுமா? அது அதிக கஸ்டமர்களை அடையவும் பிராண்ட் விசிபிலிட்டி ஐ உயர்த்தவும் உதவும். நெட்வொர்க்கிங் என்பது புதிய ப்ராஜெக்ட்ஸ், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் எதிர்பார்க்காத growth டோர்ஸை திறக்குது. இவையெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தர முடியாத ஒரு மனித இணைப்பின் சக்தி. நம்பர் 6, பி அவேர் ஆஃப் காம்படிட்டர்ஸ். காம்படிட்டர்ஸை ஸ்ட்ராட்டஜிக்கலி ட்ராக் பண்ணுங்க. உங்க காம்படிட்டர்ஸை தெரிஞ்சுக்கிறது மிகவும் முக்கியம். ஆனா அது உங்களுக்கு பயத்தை உருவாக்க கூடாது. முழுசா அவங்களை காப்பி பண்ணாம விழிப்புணர்வோட இருக்கிறது தான் கோல். உங்க ஸ்ட்ராட்டஜில 100% காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான 7% ரிசல்ட்ஸ் மட்டும் போதும். உதாரணமாக, உங்க காம்படிட்டர்ஸ் மேட்ரிமோனி சர்வீஸ்க்கு கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா நீங்க அதே மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலா இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், இன்ஃப்ளூயன்சர் கேம்பின்கள் அல்லது டிவி நடிகர்களை யூஸ் பண்ணி வித்தியாசமான ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம். காம்படிட்டர்ஸை அப்சர்வ் பண்றது அவங்கள பின்பற்றுவதற்காக இல்ல, அது உங்க கிரியேட்டிவ் மைண்டை அன்லாக் பண்ணி உங்க ஸ்ட்ராட்டஜிஸை இன்னோவேட் பண்ண உதவுது. அதுவே உங்களை மார்க்கெட்ல முன்னணியில வைக்கும் ரகசியம். நம்பர் 7, என்கேஜ் யோர் கஸ்டமர்ஸ் கான்ஸ்டன்ட்லி. கேர் உடன் உங்கள் கஸ்டமர்ஸை தொடர்ந்து என்கேஜ் செய்யுங்கள். என்கேஜ்மெண்ட் என்பது வெறும் ப்ரொமோஷன்ஸை தொடர்ந்து புஷ் செய்வது இல்ல, அது கவனிப்பையும் அக்கறையையும் காட்டுவது பற்றியது. கஸ்டமர்ஸ், நாங்கள் உங்களால் மதிக்கப்படுறோம், உங்கள் பிசினஸ் எங்களை பற்றி கவலைப்படுகிறது என்று உணர வேண்டும். அதுக்காக சில எளிய டிப்ஸுடன் இமெயில்ஸ் அனுப்புங்கள், இலவச புக்ஸ் வழங்குங்கள், டிஸ்கவுண்ட்ஸ் பகிருங்கள் அல்லது பர்சனலைஸ்ட் அப்டேட்ஸ் கொடுங்கள். இப்படி செய்தால் கஸ்டமர்ஸ் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறார்கள் என்று உணருவார்கள். மக்கள் கவனிக்கப்படுகிறார்கள் என்று உணரும்போது அவர்கள் இயல்பாகவே திரும்பி வருவார்கள், லாயல் கிளையண்ட்ஸாக மாறுவார்கள். மேலும் வாய்வழி விளம்பரம் மூலம் உங்கள் பிசினஸை ப்ரொமோட் செய்வார்கள். தொடர்ச்சியான உண்மையான என்கேஜ்மெண்ட் தான் நிலையான வளர்ச்சிக்கான கடைசி கீ. பெரும்பாலான ஸ்டார்ட் அப்ஸ் தோல்வி அடைவது திறமை இல்லாததால் அல்ல, ஆனால் இந்த 7 சீக்ரெட்ஸை கவனிக்காததால் தான். நிறைய ஸ்டார்ட் அப்கள் மற்றும் உயர்நிலை வளரும் பிசினஸ்கள் கூட இந்த சீக்ரெட்டுகளை நினைவில் வைத்து கவனமாக செய்கின்றன. அதுதான் அவர்களின் வெற்றி பயணத்தின் ஒரு முக்கிய பகுதி, ஸ்டார்ட் அப்பிலிருந்து ஸ்கேலிங் வரை. ஆனால் இப்போது நீங்கள் யோசிக்கலாம், நாம் எங்கிருந்து தொடங்குவது? ஸ்ட்ராட்டஜி, ப்ரொமோஷன் மற்றும் கஸ்டமர் கேர்க்கான சரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமை எப்படி கண்டுபிடிப்பது? இமெயில் மார்க்கெட்டிங், பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் பிராண்டிங்கை எப்படி திறம்பட பயன்படுத்துவது? உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு டீம் இருக்கிறது, சாவன் SIQ பிரைவேட் லிமிடெட். உங்கள் பிசினஸ் தனது இலக்குகளை அடைய தேவையான அனைத்து குவாலிட்டி சர்வீசஸையும் நாங்கள் வழங்குகிறோம். இந்த 7 சீக்ரெட்டுகளை பயன்படுத்தி பிளஸ் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்திய எங்கள் நிபுணர் ஆலோசனை பெறுங்கள். ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் உங்கள் முதல் ப்ராஜெக்ட்க்கு முற்றிலும் இலவசமாக. அது மட்டுமல்ல, உங்கள் கம்பெனியின் முதல் ப்ராஜெக்ட்டுக்கு 17% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அத்துடன் இலவச ஆடிட்ஸ், சொல்யூஷன் ஐடியாஸ், நாங்கள் உண்மையில் என்ன செய்கிறோம் என்பதற்கான லைவ் டெமோஸ் மற்றும் முழு என்கேஜ்மெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் ஸ்டார்ட் அப்களை வெற்றிகரமான பிசினஸாக எப்படி மாற்றுகிறோம் என்பதை பார்க்க எங்கள் வெப்சைட் மற்றும் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணுங்கள். காத்திருக்க வேண்டாம். உங்கள் வளர்ச்சி இன்று சாவன் SIQ பிரைவேட் லிமிடெட் உடன் தொடங்குகிறது. விளக்கத்திலுள்ள எங்கள் வெப்சைட் மற்றும் போர்ட்ஃபோலியோ லிங்குகளை பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருக்கும் என நம்புகிறோம். மேலும் பயனுள்ள ஸ்டார்ட் அப் டிப்ஸ் மற்றும் சீக்ரெட்ஸ் பெற
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் எங்களின் அடுத்த வீடியோவை தவறவிடாதீர்கள். 3 மாதங்களில் 25,000 பலஸ் பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை இலவசமாக எப்படி ஈர்ப்பது? சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, எங்களோட வரவிருக்கும் கண்டென்ட்டை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.